எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இருக்கிற மனவேதனைக்கு ஏதாவது ஒரு மொட்டைப்பாறை மேலே ஏறி உட்காந்துக்கலாமான்னு பார்க்குறேன். அட மார்க்கெட் நேற்று மேலே ஏறிச்சு, அப்பவும் போர்ட்ஃபோலியோ இறங்கியிருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் இறங்கியிருக்கு, இன்னைக்கும் போர்ட்ஃபோலியோ இறங்கியிருக்குன்னா என்ன ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பரும் பயங்கரமாக புலம்புறாரு. எல்லாத்துக்குமே இதே சென்டிமெண்ட்டாக தான் போயிட்டு இருக்கும் போல. இந்த சமயத்தில் ஃபார்மா கம்பெனியை நேற்று தான் கொஞ்சம் பில்டப் ஆகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தானு. கடைசியில் பார்த்தா ஆசை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற பங்கு எதுக்கு விழுந்தானே தெரில. திடீர்னு அவனுடைய க்ளோசிங் பேசிஸில் கிட்டத்தட்ட 2% நெகட்டிவ் க்ளோசிங். இந்த நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு காலையில் பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆனா 910க்கு. கடைசியில் பார்த்தா 40 ரூபாயை காணோம், 4% காணோம். இப்போ தான் ஆசையை காமிச்சிக்கிட்டு இருந்தான். ஏன் இப்படி பண்ணுறானுன்னே தெரில. அதாவது அவனுடைய ரிசல்ட் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, இன்னொரு 1 மாதம் 2 மாதம் அப்படின்ற டைம் இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு இது நல்லா கொடுப்பானோ, ஒருவேளை உள்வாங்கி வந்துக்கிட்டு இருக்கு, ஏற்கனவே விழுந்த ஒரு பிரச்சனையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லேசாக உள்நோக்கி வர்றதுக்கு முயற்சி பண்ணுறான், பழைய ஹையக்கு தொடுவானா அப்படின்னு இங்கே ஆசையாக பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீல. மறுபடி பார்டர் லெவலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபார்மா கம்பெனிஸும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த சமயத்தில் இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்றதுனுடைய ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் சில மாதங்கள் அப்படின்றது இருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம சோழியை முடிச்சு போடுவானு போல இருக்கே அப்படின்ற மாதிரி நாட்கோ ஃபார்மா தற்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கு. சரி, அடுத்த ரிசல்ட் வர்றதுக்குள்ள ஒருவேளை 700 வந்துட்டு அப்புறம் வரலான்னு நீ நினைக்கிறியா, அல்லது இங்கிருந்தே மேலே போகணும்னு நினைக்கிறியா, நீ என்ன பண்ணலான்னு காத்திருக்கு அப்படின்றது உனக்கு வாய் இருந்துன்னா தயவு செய்து சொல்லிடு அப்படின்ற மாதிரி தான் பல ட்ரேடர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. எது எப்படியோ தற்போதைய நிலைமையில் நேற்று ஃபார்மா செக்டர் கொஞ்சம் பிக்கப் ஆகிற மாதிரி இருந்தது. அடுத்த நாளே கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஷபாஷ் 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 அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு நண்பர்களே. அதாவது நம்மளுடைய இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. இதனால் பல பேர்த்துக்கு போட்ட பணம் ஏகப்பட்ட லாபம் என்பது சமீபத்தில் வந்துருச்சு. இதே மாதிரி தொடர்ந்து ஏறக்கு என்னென்ன புது தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் நம்ம பக்கம் திரும்புகிற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆப்பிள் சிஇஓவை மிரட்டுறாரு, நீ அமெரிக்காவில் பண்ணலைன்னாக்கா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு தடுப்பணை வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் யாருனாலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது நம்ம நாட்டினுடைய அந்தமான் கடலுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய அளவில் க்ரூட் ஆயில் ஃபைண்டிங்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் பெரிய அளவில் ஒரு தகவல் வரும், பிரேக்கிங் தகவலாக வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் இந்தியாவுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய தகவலாக இருக்கும். சமீபத்தில் ONGC 37 வருடங்களில் இல்லாத அளவு பல இடங்களில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இந்த அந்தமான் சீக்கு பக்கத்தில் மட்டும் மிகப்பெரிய ஒரு ஃபைண்டிங்ஸ், உண்மை, பாசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, அடுத்த 10 வருஷத்துக்கு நம்முடைய பொருளாதாரம் வளர்க்கு ஏதாவது ஒரு இன்புட் கிடைக்குமான்னா இதுதான் இருக்கிறதுலே மேஜர் இன்புட். ஒரு நண்பர் சொல்றாரு, ஸ்டாக் மார்க்கெட் பிரம்மாண்டமாக மேலே ஏறுன்னு பார்த்தா இப்போ பயமா இருக்கு, எல்லாம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா, நான் ஏவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட், இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார். வாவ், சூப்பராக சொன்னீங்க அப்படின்னு கைதட்டுற மாதிரி இருந்தது ஒரு பாயிண்ட். அதை உங்கள் கூட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். அதாவது இப்போ சமீபத்தில் இறங்கி கிடக்கக்கூடிய சில பங்குகள் அப்படின்னு ஒரு ஃபேமஸான பங்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன், இந்த மதர்சன் அப்படின்ற பங்கு சமீபத்தில் இறங்கி கிடக்கக்கூடிய பங்கு. இப்போ தான் 160 வந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கினா. பொதுவாக அவர் என்ன ஒரு கருத்து சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கின விலையிலிருந்து 20% இறங்குது, அல்லது உச்சத்திலிருந்து இருக்கிறதே லைஃப் ஹை அல்லது 52 வீக் ஹையிலிருந்து ஒரு 20% இறங்குதுன்னா அப்போ அது என்ன அர்த்தம், இன்னுமே அது புல்லிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதையும் உடச்சிட்டு கீழே 40% 50% அப்படின்னு போனால் தான் நான் ஏவரேஜ் பண்ணுவேன். அவன் இறங்கிட்டு மறுபடியும் ஏறவனை போய் எதுக்குங்க நோண்டி வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சில கருத்து சொன்னார். எதுக்கு அப்படின்னா, ரீட்டைலர்கிட்ட பின்னாடி லாரியில் பணம் இல்லை, எல்லாருமே மாத சம்பளமாகவும் அல்லது சிறிய தொழில் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு மாதம் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது போய் மாட்டிக்க கூடாது சிறிய டவுனுக்கே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு இந்த சம்வர்தன் மதர்சன் அப்படின்றது டாப்லேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக இறங்கலை. அப்படியே இருக்கிறதுலே ஹையிலேருந்து கணக்கு போட்டாலும் அது ஒரு இந்த இடத்துல யாராவது போய் மாட்டியிருக்காங்கன்னா ஒரு 40% இறங்கினா தான் அது சீப்பாக இருக்கானே அப்படின்ற மாதிரி அர்த்தம்.
அதே மாதிரி இந்த கம்மின்ஸ் இந்தியா அப்படின்றதுமே ஒரு பிரபலமான பங்கு, கிட்டத்தட்ட 1.5% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. இவனுமே சமீபத்தில் வந்து ஒரு சிறிய அளவில் தான் இறங்கியிருக்கான். ஒரு முக்கியமான கட்டத்தில் இருந்தோ அல்லது தன்னுடைய 52 வீக் ஹையில் இருந்தோ ஒரு 40%, 50% இறங்கினா தானே திரும்பி மறுபடியும் மேல் நோக்கி ஏறது ஒரு பெரிய பர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுகளை ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்த்துக்கணும், ரீட்டைலராக இருக்கிறவங்க. இதுவே பணம் வந்து பணத்தை வச்சு தான் நான் விளையாண்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. 1 லட்சங்கிறது நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் டிப்ஸ் கொடுக்குற மாதிரியா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. எது எப்படியோ பங்குகள் இனிமேல் எந்த பக்கம் போவோம் அப்படின்றது தெரியாது. ஒவ்வொருத்தருடைய கைக்குள்ள என்ன ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னா எந்த இடத்துல எப்படி ஏவரேஜ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்க கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. தினமும் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேனே, எனக்கு நீ என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்டாக்கா ஒன்றும் கிடையாது, எந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரி இந்த கிக்ரி அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு லோ லெவலில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஏதாவது கொடுப்பானா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் இப்போ வரைக்கும் ஒன்றும் கொடுக்கல, இனிமேல் என்ன பண்ண போகிறான்னு தெரில. பட் மிக முக்கியமாக இதுக்கு முன்னாடி ஒரு முறை 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரே ஒரு நாள் வந்தான். உடனே அதை ஒரு மானரோசம் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கரடி குட்டியோடு இருக்கக்கூடாது, டக்குன்னு காளைகளோட சேர்ந்துக்குவோன்னு அப்படியே ரிவர்ஸ் வாங்கி மேல் நோக்கி வந்தான். அப்புறம் மறுபடியுமே ஒரு முறை மேல் நோக்கி வந்தான். அப்புறம் மறுபடியுமே ஒரு முறை மேல் நோக்கி வந்தான். அதை நம்ம தெரியல, இப்போ கரடிகளோட அது இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ணுவான், 2025 இருந்தும் சரி 2024 பிற்பகுதியிலும் சரி ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கீழே அவன் போகல. இனி இவன் என்ன பண்ணுவான், கீழே கீது போயிட்டு மேலே வருவானா இல்லை இங்கேயே உட்காந்துருப்பானா என்ன அப்படின்றது புரியாமல் ட்ரேடர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த பங்கு அப்படின்றது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒஸ்ட் கேஸ் அப்படின்ற மாதிரி கீழேயே போய் அங்கேயே சம்மணங்கால் போட்டுக்கு வந்தாலும் தற்போதைய நிலைமையில் டிவிடெண்ட் ஈல்டு என்பது 2.5% கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தினுடைய குவார்ட்டரில் ஏதோ ஒரு காரணத்தினால தன்னுடைய ஹையஸ்ட் சேல்ஸ் என்பது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு, 13,209 கோடி. இதுக்கு முன்னாடி 2023 குவார்ட்டரில் ஒரு தடவை 13,075 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இறங்கி போச்சு. இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் அப்படின்ற சமீபத்திய குவார்ட்டர்களில் 13,209 கோடியாக சேல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. உஷா 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 அப்படின்ற மாதிரி ஒரு இனிமையான பெயர், உஷா மார்டின் அப்படின்னு ரொம்பவே ஃபாரின் நேம் இருக்கு, மார்டின் அப்படின்னு. அந்த பங்கு வந்து தற்போது இன்னுமே பெருசாக அது இன்னும் சந்தோஷத்தையே கொடுக்கல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பங்கு மிகவும் குறுகலான ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கான். இனி இந்த பக்கம் இனி இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. இந்த நேரத்தில் இவன் என்ன செக்டரில் இருக்கக்கூடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீல் அண்ட் ஒயர்ஸ் அந்த செக்டரில் இருக்குது, ஒரு மேனுஃபேக்சராக இருக்குது. அப்போ இதனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினில் எத்தனை பர்சன்டேஜ் வைக்கிறாங்கன்னா ரொம்பவுமே டீசெண்டாக 16%, 17% லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் எவ்வளவு லாபம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு நஷ்டமே செய்யாத ஒரு கம்பெனி. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் எஃப்ஐஐஸ் வந்து அது இருக்கட்டும்ப்பா, ஒரு வருஷமாக ஒரே லெவலில் ஹோல்டிங் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அது எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் தம்பி அப்படின்னு சும்மா அதை வச்சுக்கிட்டே இருக்காங்க. டிஐஸை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி தற்போது இல்லாத வகையில் 9.25% அதிகமாக ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த உஷா மார்டின் அப்படின்ற பங்கு ஒன்றும் பெருசாக இந்த 2025 மூவ்மெண்ட் அப்படின்றது காட்டல. இதுக்கு முன்னாடி 2023களில் 24களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய சக்தி எந்த அளவுக்கு இருந்தது, மார்க்கெட்டினுடைய சப்போர்ட்டில் அவன் பாட்டுக்கு ஆல்மோஸ்ட் 100 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 440 வரைக்கும்லாம் போனவன் தான். பட் இந்த 2025 ஏதோ ஒரு பிரச்சனை, அவன் ஒரு குறிப்பிட்ட சந்துக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். எப்போ இந்த சந்தை விட்டு வெளியே வர போகிறான்னு தெரில. அதனால் நிறைய பேர் இந்த பங்கு என்ன பண்ணோம், 52 வீக் லோவிலிருந்து 52 வீக் ஹை எப்போ வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அல்லது புது லோக்கு இது போக போகுதா நண்பர்களே. இன்னொரு மிக முக்கியமான தகவல், அதாவது நவீன் ஃப்ளோரைன் ஷேர், அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற 2 பங்குகள். நவீன் ஃப்ளோரைன் இன்னைக்கு 4% ஏறி இருக்கு. இது வந்து ரொம்பவே முக்கியமான ஃப்ளோரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கு. அதே மாதிரி இந்த அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதுக்கு 3 பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க ஆரம்பிச்சது வந்து பவர் டிரான்ஸ்மிஷனில் ஆரம்பிச்சுட்டு இப்போ கண்டக்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்னு, பவர் டெலிகாம் கேபிள்ஸ்னு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நவீன் ஃப்ளோரைன் அப்படின்ற பங்கு இருக்கிறதுலே லோ 52 வீக் லோவில் இருந்தவன் டக்குன்னு 52 வீக் ஹை அப்படின்றது வந்திருக்கான்.
இவன் செஞ்சிருக்கக்கூடிய லாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 51 கோடி, 59 கோடி, 84 கோடி, 95 கோடின்னு மிக முக்கியமான ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது சமீபத்தினுடைய குவார்டரில் காமிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கு ஒரு பரிசு தான் இந்த பிடி உனது பொற்காசுகள் அப்படின்ற மாதிரி இந்த பங்கை 52 வீக் லோலேருந்து 52 வீக் ஹை ஏற்றிருக்காங்க. இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா 2023களில் இருந்த ரேட்டை வந்து எட்டி பிடிச்சிட்டான். இப்போ இந்த அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தொடர்ந்து 4 குவார்ட்டர்களாக ஒரு முக்கியமான ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் காட்டலை அப்படின்னாலும் சமீபத்தினுடைய குவார்ட்டரில் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா 175 கோடியிலேருந்து 250 கோடியாக பண்ணியிருக்கான். அப்போ அடுத்தடுத்து வர குவார்ட்டரில் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது யாருக்கும் தெரில. பட் இப்போ ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற சேல்ஸ் என்பது 5210 கோடிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு பண்ணாத ஒரு சேல்ஸ். ஸோ நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாக்கா ஆண்டவா எப்படியாவது இந்த அப்பர் இண்டஸ்ட்ரீஸை பழைய ஹை கொண்டு வந்து விடு, அப்படி இல்லைனாலும் டக்குன்னு 5000லேருந்து 8000 ரூபாய் ஏற்றி விட்டில்ல மறுபடியும் அவனை 5000க்கே கொண்டு வா, அப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குமில்ல, பரவாயில்லையே ரேட்டு கொஞ்சம் சீப் ஆயிடுச்சே அப்படின்னு 2 பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே நினைப்பார் என்னையா இது வித்தியாசமான வேண்டுதலாக இருக்குது, ஒன்றா மேலையும் போக சொல்கிறேன் இல்லைன்னா கீழேயும் வர சொல்கிறேன், என்னையா நான் பண்ணுறது அப்படின்னு கடவுளே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய தருணம். அடடா இந்த பையன் என்ன சம்பவம் பண்ணுவான்னே தெரியாம இருக்கே, ஒரு தரமான சம்பவமா இல்ல ஏதாவது காமெடி சம்பவமானு ஒருத்தர்னாலே புரிஞ்சுக்க முடியல. இது இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்டர் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு செக்டர்ல இருக்கு இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் தரமான சம்பவம் தான், 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டா போதும் ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டான். இந்த முறை என்னமோ தெரியல, ஒரு மாசமா அவனுக்கு மனசே இல்லை, 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டாச்சு, ஒரு தரமான சம்பவமோ அல்லது மோசமான சம்பவமோ இப்படியும் வரலாம் அல்லது இப்படியும் வரலாம், ஏதாவது பண்ணியிருந்திருக்க வேண்டியதானே, என்ன ஒரு விஷயத்துக்காக நீ 1.5 மாசமா நீ வெயிட் பண்ற அப்படின்னு ட்ரேடர்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவன் என்ன Q4 ரிசல்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னாக்கா அது பரவாயில்ல, குட் பாய் அப்படின்னு சொல்ற மாதிரி 19 கோடி, 40 கோடி, 145 கோடின்னு பண்ணியிருக்கான். இப்போ மட்டும் இந்த பங்கு வந்து ஒரு 2 years ஸ்லோல இருந்ததுன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் ஓடி போய் குதிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஒரு 200 ரூபாய் பக்கத்தில் இருந்ததுன்னா வேணா பல பேர்த்துக்கு சௌரியமாக இருக்கும், மனசு வந்து ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல பெரிய ரிசல்ட் கொடுத்துருக்கான், இருந்தாலும் இந்த பங்கு கீழே கிடக்குன்னு சந்தோஷமா நினைப்பாங்க. ஆனால் அவன் அப்படி கீழேயும் வரமாட்டேங்கிறான், மேலேயும் போக மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரியலையே. ஸோ இந்த பிஜிஎல் அப்படின்ற பங்கு தற்போது ஒரு 3 months லோ பக்கத்தில் தான் இருக்குது, 52 வீக் லோ என்பது வரல. ஸோ இவன் 52 வீக் லோ வரக்கு பல பேர் விளக்கு பூஜை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இவன் கீழே வர போகிறானா இல்லை 52 வீக் ஹை போகிறானா அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. அட போங்கயா கும்பா குட்டிங்களா அப்படின்னு இன்னைக்கு பல பேர் மனசு நொந்து போயிருப்பாங்க. ஏன்னா மொத்த போர்ட்ஃபோலியோவும் பாவம் இறங்கி கிடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை விடவும் பெரிய கும்பா குட்டிகள் யாராவது இருக்குதா சொல்லுங்க அப்படின்னாக்கா நிறைய ஃபேமஸான பங்குகள் 3%, 4%, 5% இறங்கின சில பங்குகள்லாம் இருக்குது. ரொம்பவுமே ஃபேமஸான பங்குகள் தான். பல பேர் இவன் ஏறுவானான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் ஏறக்கூடாதுன்னே ஏதோ மனசில் நினச்சிக்கிட்டே உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எத்தனையோ நாள் ஏறுற மாதிரி சும்மா 10 பைசா 50 பைசா 1 ரூபா இப்படி ஏறுற மாதிரி காட்ட வேண்டியது, அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் இறங்கிட வேண்டியது, அப்புறம் மறுபடியும் என்னமோ ஏதோ ஒரு வேலையை பண்ணுறது. கிட்டத்தட்ட 1.5 மாதமாக ஆல்மோஸ்ட் 1.5 மாதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்னு காமிச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகக்கூடிய ஒரே பங்கை நான் இப்போ தான் இந்த சொனாட்டா சாஃப்ட்வேரை பார்க்குறேன். மற்ற பங்குகள்லாம் பெரிய லெவலில் ஒரு லாங் கேண்டில் அப்படின்னு போட்டானுங்கன்னா மேலேருந்து கீழேயோ அல்லது கீழிருந்து மேலேயோ அல்லது எப்படியே ஏதாவது ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்படின்றது காட்டுறாங்க. ஆனால் இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் ஏப்ரல் மாதத்தில் போட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிச்சிட்டு அதுக்குள்ளேயே ரொம்ப சாந்தமாக ஆடிக்கிட்டு இருக்கான். சொனாட்டா நீ எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் பல பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சொனாட்டா தற்போது 1.88% அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தினுடைய ரிசல்ட்டில் 108 கோடி அப்படின்னு ஒரு அதனுடைய சுமாரான லாபத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த பங்கு எப்படா 52 வீக் லோலேருந்து 52 வீக் ஹை வரும் அல்லது பாதி கிணறாவது வரும் அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துக்கிட்டு கரெக்டாக சென்டர் பாயிண்ட்லேயே 1.5 மாதமாக ஆடிக்கிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் ஒன்று நிச்சயங்க, எவ்வளவு நாள் தான் ஒரு முதலீட்டாளர்ல அல்லது ட்ரேடர்களுடைய பொறுமையை சோதிக்க முடியும்? ஏதாவது ஒரு சைடு அவன் வெடிச்சு செதறத்தான் வேணும். இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் அப்படின்ற அந்த டைம் மட்டும் எப்பன்னு தெரியாமல் இருக்கு.
கல்யாணம் பண்ண என்னங்க கிடைக்கும்? டென்ஷன் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அது மாதிரி வித்தியாசமான அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து பல ட்ரேடர்களுடைய அக்கௌண்ட் ஒரு 1000 பக்கம் 500 பக்கம்ன்ற மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு நாளில். அதையெல்லாம் பார்த்தா என்ன கிடைக்கும்? மொத்தமாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கடைசியில் பார்த்தா அதில் கிடைக்கிறது லாஸ் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும். என்னப்பா 1000 பக்கத்துக்கு வர்ற மாதிரி நீ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன், நானும் மொத்த கணக்கையும் எடுத்து பார்த்தா கடைசியில் என்னப்பா நஷ்டம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியான தருணங்கள் இனி அடுத்தடுத்த மாதங்களில் நடக்கும். ஏன்னா ஐடி ஃபைலிங் என்பது நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்னொரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஃபோன் பண்ணுவாப்ல, நான் இப்போ தான்ப்பா ஒரு 4 பேர்த்துக்கு ஃபைல் பண்ணி விட்டேன், ஒவ்வொருத்தரும் 1000 பக்கத்துக்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கான், ஆனால் ஒருத்தன் கூட லாபம் பண்ணலையே அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாப்ல. அவர் இன்னொருத்தர் என்ன சொல்லுவார், இது என்ன பெரிய விஷயம், 100 பேர் வந்தானுங்க, 100 பேருமே லாஸ் தான்ப்பா பண்ணி வச்சிருக்காங்கன்னு இன்னொருத்தர் சொல்லுவார். நண்பர்களே, இந்த சமயத்தில் மார்க்கெட்டுக்கு ஏதோ ஒரு அவங்களுடைய டேஸ்ட்டே மாறிடுச்சு. அவங்களுக்கு ஏதோ பைத்தியம் முடிஞ்ச மாதிரி ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர்த்த பார்த்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இவனுக்கு என்ன மனநிலை பாதிக்கப்பட்டுச்சுன்னே தெரில. ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர்டு செக்டர் அப்படின்றது ஃபைனான்ஷியல்ஸ் தான். ஏன்னா அது பெரும்பாலும் அவன் எப்படி இருந்தாலும் நல்லபடியாக கம்பெனி நடத்திடுவான் அப்படின்ற மாதிரி பேங்க்குகள் ரிலேட்டடான ஃபைனான்ஷியல் ரிலேட்டடான கம்பெனி தான் எப்போவுமே ஃபோக்கஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஐடி இருந்தது, அப்புறம் ஃபார்மா, எஃப்எம்சிஜின்னு பல்வேறு கான்செப்டுகள் இருந்தது. இப்போ திடீர்னு எல்லாத்துக்கும் பிடிச்ச செக்டர் எதுங்க லாங் டேர்முக்கு நீங்கள் என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, நான் ஏதாவது ட்ரோன் கம்பெனி இல்லைனாக்கா இந்த ஷிப் பில்டர்ஸ், அதாவது ஷிப் பில்டர்ஸில் வந்து இந்த சும்மா இந்த கார்கோ வெசல் பில்டர் கிடையாது, போர் கப்பல்கள், அதே மாதிரி விமானம் தாங்கி கப்பல்கள் அந்த மாதிரி பில்ட் பண்ணுறவங்க, அல்லது செக்டர் லீடர்ஸ். ஒரு உதாரணத்துக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இல்லைன்னா பிஎல், அவங்க எப்போ வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் உள்ளே இறங்குவாங்க. அந்த மாதிரி செக்டர் லீடர்ஸ் இப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்குங்க அப்படின்றாங்க. நான் யாரை பார்த்தாலும் யாரை கேட்டாலும் டிஃபென்ஸ்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டினுடைய டைனமிக்ஸே சமீபத்தில் நடந்த 3 போர்கள் மாற்றி வச்சிருக்கு. அப்போ இனிமேல் யாரும் சமாதானமாகலாம் போக மாட்டாங்க போல. பக்கத்து வீட்டுக்காரங்களோட, பக்கத்து மாநிலத்தோட, பக்கத்து நாட்டுக்கோட இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க போல. நம்ம சண்டை போடாத ஒரே ஆள் என்ன, ஏலியன்ஸ், அதாவது வெளி கிரகத்து மனிதர்களோட தான் நம்ம இன்னும் சண்டை போடாமல் கொண்டுக்கிட்டு இருக்கோம். முக்கியமான விக்கெட் ஒருத்தனை எடுத்துட்டோம், இன்னொருத்தன் இன்னும் இருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டை தற்போது ஃபார்மா கம்பெனிகள் காப்பாற்றுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தால் அவனை இன்னைக்கு போல்டு பண்ணி விட்டாங்க. பட் இந்த நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து எதுவுமே வேண்டாங்க, இவன் ஒரு சுயம்பு மாதிரி. இவன்கிட்ட எந்த பிஸ்னஸுமே இல்லை, அமெரிக்காவில் ரெசஷன் அப்படி இப்படிம்பாங்க, இருந்தாலும் இவனா கீழே விழுந்து மறுபடியும் இவனா எந்திரிப்பான். மறுபடியும் ட்ரம்ப் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு புது தகவல் கொண்டு வருவாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா, இவனா கீழே விழுந்து மறுபடியும் இவனா எந்திரிப்பா, எந்த தகவலும் தேவையில்லாமையே. ஏன் அப்படின்னாக்கா, இவன் இல்லாமல் யாரும் வாழவே முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த ஐடி கம்பெனிகள்லாம் வந்து ஏஎம்சி வகையில் 3 வருஷத்துக்கு ஒருக்காவோ 5 வருஷத்துக்கு ஒருக்காவோ ஏஎம்சிவே இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரியோ, அல்லது ஏற்கனவே செஞ்ச ப்ராடக்ட்டுகளையே மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட் புதுசாக எடுத்து அதை சேஞ்ச் ரெக்வஸ்ட் போட்டு அதையவே இன்னொரு ப்ராடக்ட்டை விற்று ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் சுயம்புவாக இருக்கக்கூடிய இந்த ஐடி இண்டெக்ஸ் நம்ம மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியை தடுத்து நிறுத்தி ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 4-5 மாதம் கழித்து பார்த்தா தான் தெரியும். இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கு டிசிஎஸ். எங்கப்பா அடிக்கடி சொல்லுவார், நாய் வித்த காசு என்ன குறைக்கவா போகுது அப்படின்ற மாதிரி. அதனால் ஏதோ ஒரு ஸ்டாக்கு எவனோர்த்த நம்மளுக்கு வந்து காப்பாற்றி விட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த டிசிஎஸ் ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டி டக்குன்னு ஏதாவது ஒரு மேல் நோக்கி ஏறியோ அல்லது கீழ் நோக்கி வந்தோ ஏதோ ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ டிசிஎஸ் மற்றும் பல்வேறு ஐடி கம்பெனிகள் மிக முக்கியமான ஒரு இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இங்கேருந்து பெருசாக ஏறுவானா அல்லது பெருசாக இறங்குவானா அப்படின்றது தெரியாமல் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் கேபிஐடி டெக் அப்படின்ற ஒரு பங்கு பல ட்ரேடர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல பேர் இந்த மாதிரி மொமெண்டம் ட்ரேடிங் பிக்கப் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுது அப்படின்னு. அதுக்கு முந்தின பார் ஏதாவது பெருசாக பார் ஏதாவது போட்டிருந்தாக்கா அதையே ஸ்டாப் லாஸ் ஆக்கி வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதையே வந்து நோண்டிக்கிட்டே இருக்கான். இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா சும்மா இங்கே நோண்டிக்கிட்டு இருக்கேன், ஒன்னா பெருசாக மேலே போ இல்லைன்னா பெருசாக கீழவா, எங்களை கிளைமேக்ஸ்லேயே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி வாழ்வா சாவா அப்படின்ற நிலைமையில இந்த கேபிஐடி டெக் அப்படின்ற ஷேர் பிரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால ட்ரேடர்கள் கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க. நன்றி, வணக்கம்.